ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காவை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காவை எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது செய்ய கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 போல் வெண்டைக்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காயில் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆகும். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்குறப்போ இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்ல பழமான தக்காளியாக இருந்துச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி குழஞ்சி இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நல்ல தொக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்படி வதக்குறப்போ நமக்கு கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் அது குழம்பு மாதிரி ஆகிடும். நமக்கு கிரேவி மாதிரி இருக்கணுன்றதுனால கம்மியாக தான் சேர்க்கணும். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம வெண்டைக்காவை ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு வாட்டி. இந்த ஸ்டேஜில் குழம்புல உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காயிடும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நல்லா சூப்பரான வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எது கூட சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.